9, 18, 27 இந்த தேதியில பொறந்திருக்கிறவங்களுக்கு லக்கி டைரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி சவுத் ஈஸ்ட். செகண்ட் பிரியாரிட்டி நார்த் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்னா தக்ஷிண ஆக்னேயம். நார்த் ஈஸ்ட் அப்படின்னா ஈசான்யம்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு லக்கி நம்பர் தெரியும். ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம்னா, நம்ம நம்பர பார்த்து, டைம் பார்த்து போவீங்க. அதே டைரக்ஷன் எப்படி யூஸ் பண்றது குருஜி? வெரி சிம்பிள். ஒரு மெயில் போடணும். ஒரு மெசேஜ் போடணும். டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 லைனோ, 10 லைனோ, ஒரு பேராகிராஃபோ. என்ன பண்றீங்க? லக்கி டைம் பார்த்துக்கிறீங்க. சவுத் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்க. நார்த் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. பாருங்க அந்த மெயிலு, அந்த மெசேஜ் போன பிறகு, அங்கிருந்து வரக்கூடிய வந்து ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, நல்ல ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டோட வரும் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை. அதே போல வீட்டை விட்டு வெளியில கிளம்பணும். லக்கி டைம் பார்த்துக்கிறீங்க. ஒரு நார்த் ஈஸ்ட்டுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் நடந்துட்டு வெளியில கிளம்புங்க. சவுத் ஈஸ்ட்டுக்கு ஒரு 2 ஸ்டெப்பு நடந்துட்டு வெளியில கிளம்புங்க. பாருங்க எவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க அப்படி அந்த லக்கி டைரக்ஷனுக்கு நடந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போய் வேற வேலை பார்க்குறீங்கன்னா, அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா நடக்கும். அருமையான ரிசல்ட் வரும் உங்களுக்கு. ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் சவுத் ஈஸ்ட் இல்ல நார்த் ஈஸ்ட்டுக்கு ஃபேஸ் பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு Zoom மீட்டிங், ஒரு வீடியோ கால், கான்ஃபரன்ஸ் எல்லாமே சவுத் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட் இந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி பாருங்க. நீங்க பண்ணக்கூடிய அந்த மீட்டிங்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாம் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் இருக்கும். எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லா நடக்கும். ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சுரும்.